யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாய் இருந்தார். அழகான ஒரு வேத வசனம். ஆண்டவர் இங்கே ஒரு குடும்பத்தில் அன்பாக இருக்கிறார். அதாவது மார்த்தாள், அவருடைய சகோதரியின் பேர் மரியாள், சகோதரன் லாசரு. ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி தங்கச்சி, அப்படி ஒரு முறையில் உள்ள ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிற ஒரு ஆண்டவர். மனுஷனிடத்தில் அவர் அன்பாய் இருக்கிறவர். இன்றைக்கு நம்ம உலகத்தில் அன்பை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அன்பை நாம் எதிர்பார்க்கிற அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. என்னை யாராவது நேசிக்க மாட்டார்களா, அன்பு செலுத்த மாட்டார்களா, குடும்பத்தில் அன்பு குறைந்து போய்விட்டதே, என் மனைவி என்னை நேசிக்கவில்லையே, என் கணவன் என்னை நேசிக்கவில்லையே என்று குற்றம் சாட்டுகிற, மனவேதனை அடைகிற அநேகரை நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே பாருங்கள், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறார். நம்மிடத்திலே அன்பாய் இருக்க அவர் ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே அன்பாய் இருப்பதை காட்டிலும் மேலான பாக்கியம் என்ன உண்டு? யோசித்து பாருங்கள். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பாய் இருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தும். அவர் அன்பான ஒரு ஆண்டவர். அந்த லாசருடத்திலே, மார்த்தாள் மரியாளிடத்தில் அவர் அன்பாக இருந்திருக்கிறார். குறிப்பாக அந்த குடும்பத்தில் இயேசு அன்பாய் இருக்க காரணம் என்ன? அதில் ஒரு நபரை சுட்டி காட்டுகிறேன், மரியாளை. அதாவது மார்த்தாளுடைய சகோதரியாகிய, இந்த லாசருடைய சகோதரியாகிய மரியாள். இந்த மரியாள் இயேசுவின் தாய் அல்ல, இது லாசருடைய சகோதரியாக மரியாள். அந்த மரியாளுடைய வாழ்வை உங்களுக்கு சுட்டி காட்டணும். ஏன் அந்த குடும்பத்தில் இயேசு அன்பாக இருந்தார்? அதன் காரணம் என்ன? அதில் ஒரு நபரை குறித்து 3 வரையும் விளக்க முடியும், ஆனால் ஒரு நபரை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதலாவது லூக்கா 7:47 வாசிக்க கேட்போம். லூக்கா 7:47 வாசிக்க கேட்போம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. போதும், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஏன் அந்த குடும்பத்தில் இயேசு அன்பாய் இருந்தார்? அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், குறிப்பாய் அந்த மரியாள், இயேசுவிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இயேசுவை அதிகமாய் நேசித்தாள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுதான் காரணம். அவள் நேசித்தாள் ஆண்டவரை. அவள் வெறுமனே ஆண்டவரை நேசிக்கல, உண்மையாய் மிகவும் மிகவும் அன்பு கூர்ந்தாள். மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அந்த மரியாள் இயேசுவிடத்தில் அதிகமாய் அன்பு காட்டினாள். அதுதான் இயேசு அன்பு காட்ட காரணம். நம் ஆண்டவரிடத்தில் அன்பு காட்டினால் அவர் நம்மிடத்தில் அன்பு காட்டுவார். 2 நாளாகும் 15:2 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். எதிலுமே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் முந்துவதை காட்டிலும் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நாம் அவரை நேசித்தால் என்ன? அவரை அதிகமாய் நேசித்தால் நமக்கு என்ன குறை இருக்கிறதுனால், உங்கள் வாழ்க்கையில் முதல் அன்பு, அதிகமான அன்பு கூறுதல் இயேசுவிடத்தில் இருக்கட்டும். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மீண்டும் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? அப்போதான் சொல்லுகிறான், நான் உம்மை நேசிக்கிறது நீர் அறிவீர் என்று சொன்ன பொழுது ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். பேதுரு சொல்லுகிறான், நான் உம்மை நேசிக்கிறதை நீர் அறிவீர். அப்படிப்பட்ட ஒரு நேசம், ஒரு அன்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவரை அதிகமாய், இயேசப்பாவை அதிகமாய் நேசிக்கிற ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அவர் நம்மிடத்திலே அன்பாய் இருப்பார். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இரண்டாவதாக லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 10:39 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இரண்டாவதாக இந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவள். கைகளை தட்டி அலையிலே சொல்ல அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை, அந்த மரியாளை நேசிக்க அன்பு காட்ட காரணம் அவள் இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்திருப்பாள். ஒரு நாள் இயேசு அந்த வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கு போன நேரத்தில் மரியாள் இயேசுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று, அந்த மார்த்தாள் இயேசுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவள் உணவு வகைகளை, உணவு பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துகிற வேலையிலே நின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள். இயேசுவின் சமூகத்தில் வந்து உட்கார்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருகிற ஒரு அனுபவம், ஆண்டுடைய பாதத்திலே ஆண்டுடைய பாதம் என்றால் என்ன? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இந்த பூமி தான் அவருடைய பாதப்படி. பூமியிலே ஏதாவது ஒரு இடத்திலே, தன் வீட்டில் ஒரு அறையிலேயோ இருக்கிற வசதிக்கு ஏற்றப்பட்டு ஒரு இடத்திலே உட்கார்ந்து ஒரு வேத புஸ்தகம், ஒரு பாடல் புஸ்தகம், ஒரு டைரி, ஒரு பேனா எல்லாம் உட்கார்ந்து அவரை சிந்தித்து தியானித்து அவரை துதித்து அந்த அனுபவத்துக்குள் இருக்கிறது தான் உட்கார்ந்து இருக்கிற அனுபவம். அவருடைய பாதம். நிறைய பேர் எங்கே இருக்கிறாங்க? கொஞ்ச நேரம் கிடைச்சா டிவி சேனல், அதாவது சீரியல், ஏதாவது கதை பேசுறதுக்கு ஆட்கள், நிறைய நேரத்தை நான் அப்படி வீணாக்குறோம். உலகத்துக்குள் இருக்கிறோம். அதுவும் தேவையான அளவு உலகத்திலே நான் டிவி சேனலுக்குள்ள போற ஒரு நியூஸ் உலகத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு, உலகத்தில் என்ன நடைபெறுகிறது, எங்கே உலகத்திலே பிரச்சனை, எங்கே சண்டை, எங்கே அழிவு, உலகத்தில் என்ன நடைபெறுகிறது, எதற்காக ஜெபிக்க வேண்டும், அந்த கண்ணோட்டத்திலே செய்தி தொலைக்காட்சிகளை நாம் பார்க்கலாம், தவறில்லை. அந்த கண்ணோட்டத்திலே பத்திரிகை, சில தினசரி பத்திரிகை நாம் வாசிக்கலாம், தவறு கிடையாது. ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? ஆனா நேரம், சிலர் கேட்டா நேரமே போக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருந்து நேரம், சும்மா இருக்கிறதுக்கு நேரம் போகலையா? தேவ சமூகத்தில் இருக்கலாம்ல. சாப்பிட்றதுக்கு நேரம் தேவைப்படுது, குளிக்கிறதுக்கு நேரம் தேவைப்படுறது, பவுடர் போடுறதுக்கு நேரம் தேவைப்படுது, தலை சீவருக்கு 2 மணி நேரம் தேவைப்படுறது, ஆளை முத்திரம் மாத்துறதுக்கு எல்லாம் நம்ம மாற்றிடுறோம். சரி, இதுக்கெல்லாம் நேரம் உறங்குறதுக்கு தேவைப்படுது. 6 மணி நேரமாவது வேணும். மேக்சிமம் பிள்ளைலாம் 8 மணி நேரமாவது தூங்கணும். அதுக்கு ஒரு வாழ்க்கையில் 3ல் 1 பகுதி நேரம் தூக்கத்துக்கே போயிடுது. சிலருக்கு 2 பகுதி போயிடும். இதுக்கு மீறி பின்ன நேரம் போகலைன்னா நம்ம என்ன செய்யறது? அதுக்காக கூட நேரம் போகலன்னா டிவியை பார்த்து, பேப்பரை பார்த்து, பின்னு பார்த்ததுக்கு மேலே பார்த்து, கதை பேசி, இதான் அதுக்கு மீதி அந்த நம்ம, அதாவது தூங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு, என்கேஜ்மெண்ட் போகிறதுக்கு, கல்யாணத்துக்கு போகிறதுக்கு, பொருள் வாங்க போகிறதுக்கு, மீன் வாங்க, இதெல்லாம் நேரம் போகுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் இருக்குது. அந்த நேரம் போகலன்னு சொல்லிட்டு இருக்க அவசியம். அந்த நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். நேரம் நம்ம கிடைச்சுன்னா ஆண்டுடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கணும். நம்ம ஜெப அறைக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கணும். பைபிள் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கணும். ஒரு பாட்டு புஸ்தகத்தை எடுத்து நம்ம பாடிட்டு இருக்கணும். இப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் தான் தேவன் அன்பா இருப்பார். சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை உபவாச கூட்டத்தை நாங்க வர்றோம், வந்து நாங்க கூட்டத்தை வரோன்னு சொல்லி அந்த நேரம் மட்டும் இருந்தா போதும். அப்புறம் கொண்டு பைபிளையும் பாட்டு பக்கம் தூர போட்டுட்டு நம்ம உலகத்துக்குள்ள போயிருந்த ஆண்டவர் எப்படி அன்பா இருக்க முடியும்? மரியாளை பாருங்க, இயேசு வீட்டுக்கு வந்த உடனே அவ இயேசுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டான். பாதம், இயேசுவின் பாதத்துக்கு அருகே உட்கார்ந்தாள். உட்கார்ந்து இருக்கிறான். உட்காரணும். சிலர் உட்கார மனசு வராது, ஓடிட்டே இருப்பாங்க. அமைதி. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். 3 மணி நேரம் உபவாசங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இது ஒரு நேரம். வந்து பாடுறோம், துதிக்கிறோம், ஆறுறதுக்கு இங்க சாட்சி பயந்து கொள்ற கேட்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், வசந்தம் கேட்கிறோம், வேற எல்லா சிந்தனை மறந்து 3 மணி நேரம் இப்ப நம்ம டைம் ஒதுக்கி இருக்கிறோம். இதே மாதிரி நம்ம நேரத்தை அப்படி ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கி பாருங்களேன், எந்த வீட்லயும் பிரச்சனைக்கு வாய்ப்பே கிடையாது. புருஷனுக்கு செய்ய நேரத்தில் கடமையை செய்யுங்க. சாப்பாடு சமைச்சு கொடுங்க, துணியை துவச்சு கொடுங்க. அவர் வேலைக்கு போயிட்டார், சும்மா இருக்கீங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு சும்மா இருங்க. 1/2 மணி நேரம் காலையில் எழுந்து களைப்பு இருக்கும், ரெஸ்ட் எடுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பைபிள் எடுங்க, படிங்க. 1 மணி நேரம் எவ்வளவு நேரம் ஆண்டு நம்ம கன்னியாகுமரி இடத்துல அப்படி நல்ல ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒரு கைத்தொழில் நீங்க சில நாள் வேலை இருந்து செய்யலாம். அந்த நேரத்தில் அதை செய்யுங்க. அதனால கொஞ்சம் நேரம் எடுத்து மீதி நேரத்தில் கொஞ்சம் தேவ சமூகத்தில் காத்துருங்க, ஜெபிங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் நிச்சயமா எந்த அளவுக்கு நீங்கள் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயேசுவின் பாதத்துக்கு அருகே உட்கார்ந்து இருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 3ஆவதாக அந்த லூக்கா 10:39 வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். லூக்கா 10:39
மீண்டும் வாசிக்க கேட்போம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவள் இயேசுவின் பாதத்துக்கு அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மூன்றாவது, அவள் பாதத்திலே உட்கார்றது மட்டுமல்ல, வசனத்தை கேட்கிறவள். வசனம் கேட்கணும், வார்த்தை கேட்கணும். பைபிள் அழகா எழுதியிருக்கிறாரு. வசனம் படிக்கிறது ஒரு பக்கம், தியானிக்கிறது ஒரு பக்கம் எவ்வளவு பெரிய ஆளானாலும் கேட்கணும். சில பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வேத பாரகர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசேஷ கிஃப்ட் இருக்கும். வசனத்தை புட்டு புட்டு சொல்லிக் கொடுக்கிறது, விளக்கி சொல்லிக் கொடுக்கிறது. அந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு வசனம் கேட்கணும். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 1:3 வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் நல்ல ஆவிக்குரியவர்கள், நல்ல ஜெபிக்கிறவர்கள், பரிசுத்தமானவர்கள், நல்ல வேத அறிவு வருகிறதுக்கான காரியங்கள், தீமையான வழிகள், போய் சிக்கிக்கொள்ளாத இடங்கள், இதெல்லாம் புரிந்து கொண்டு நல்லதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். கெட்டதை ஒருபோதும் தெரிந்து கொள்ளக்கூடாது. கைகளை தட்டி அலையில சொல்லலோயா. இங்க மரியாள் மார்த்தாளை அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 36 பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை செய்வதற்கு, உணவு கொடுப்பதற்கு பிரயாசப்பட்டு கலங்குகிறாள். அவள் கவலைக்கு இடம் கொடுத்து விட்டாள். ஆனால் இவள் எதை குறித்தும் கலங்காம இயேசுவின் பாதத்துக்கு அருகே உட்கார்ந்திருந்தாள். ஆனால் ஆண்டவர் எப்போதும் விரும்புகிறது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு மனுஷன் நல்வழியில் வர வேண்டும் என்று விரும்புகிறவரே தவிர, எனக்கு ஒன்றும் தரல, சாப்பாடு தரலன்னு குற்றப்படுத்துற ஆண்டவர் அல்ல இயேசு. அதான் அவருக்கு. அதனால அவர் தெரிந்து கொண்டார், இயேசு தனக்கு வீட்டில் வந்த பிறகு ஒன்னு அவருக்கு கொடுக்காம இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி பாதத்தில் உட்கார்ந்து இருந்தா போதும் அப்படின்னு புரிந்து அதை உட்கார்ந்து இருந்ததை குறித்தான்னு சொல்லாரு. நீ சகோதரியை காட்டிலும் நல்லதை நீ தான் தெரிந்து கொண்டாய். கைகளை தட்டி அலையில சொல்லலையா. அப்ப நல்லதை தெரிந்து கொள்றது, ஆவிக்குரிய காரியத்தை தெரிந்து கொள்ளணும், ஜெபிக்கிறத தெரிந்து கொள்ளணும், பரிசுத்தமானதை தெரிந்து கொள்ளணும், வேத வாசிக்கிறத தெரிந்து கொள்ளணும், ஆவிக்குரிய கூட்டத்தை தெரிந்து கொள்ளணும், தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு ஐக்கியத்தை தெரிந்து கொள்ளணும், ஆண்டவரை பத்தி டிஸ்கஸ் பண்ற ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளணும். உலகத்திற்கு காரியம் எதுக்கு, உலகத்தில் உள்ள விளக்கை எதுக்கு, தேவையில்லாத ஆட்களுடைய சம்பாஷணை எதுக்கு, நாம குழப்புகிற மக்களுடைய ஐக்கியம் எதுக்கு, அவிவிசுவாசத்தை கொண்டு வர கூட்டம் நமக்கு எதுக்கு, பைபிளை குதர்க்கமா பேசுற கூட்டம் நமக்கு எதுக்கு, தெய்வ நம்பிக்கையை அற்று பேசுற மக்களுடைய ஐக்கியங்கள் நமக்கு எதுக்கு. நல்ல இடத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 1வது சங்கீதத்தில் ஆண்டவர் வாசிக்கும் என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 1வது சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரன் உட்கார இடத்துல நம்ம கூட்டு கேட்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன். அவ சொல்லுவாக்கா, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை கொடு, காப்பி கொடுக்காத, விறகு கொடுக்காத, சோறு கொடுக்காத, மீன் கொடுக்காத, அப்படி பண்ணா அவங்களோட போய் கேட்டு ஆவிக்கிறவங்க கேட்குற ஆலோசனை. நமக்கு தான் அறிவு இருக்கு. இந்த கூட்டத்திலலாம் போய் ஆலோசனை கேட்டுக்கூடாது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கவே கூடாது. நமக்கு தேவன் ஆலோசனை கொடுப்பாரு, பைபிள் ஆலோசனை கொடுக்கும், சபைக்குள்ள ஆலோசனை வருது, அதன்படி தான் முடிவெடுக்கணும். அங்கே போய் இருந்துட்டு நீ அப்படி பண்ணிடு, இப்படி பண்ணிடு, அவன் ஒன்று இப்படி, நம்ம இங்கே வசனம் கேட்டு அங்கே போய் இருந்து கேட்டுன்னா குடும்பம் குப்பாயிரும். போகக்கூடாது, அந்த ஆலோசனை கூட்டத்தில் போகக்கூடாது. நிறைய பேர் இங்கேயும் கேட்டுட்டு அங்கே போயிருந்துட்டு அழகாக வச்சு விடுவாங்க, ஒரு காரியம் அழகா சொல்லுவாங்க. எல்லாம் சரிதான், நீ கொடுக்கணும் தான். ஒன்று அண்ணாவா அப்படி பேசுன நம்ம மறந்துருப்போம், மன்னிச்சிருப்போம், போட்டு மாட்டி விட்டுருவாங்க. அப்போ உடனே இருந்து துடிப்பு வரும். சரிதானே, அவன் அண்ணன் சொன்னால, அவனை பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னால, அவளுக்கு நீ கொடுக்க போற, இப்போ நம்ம நல்லா இருப்போம், ஒன்று சேர்ந்துருப்போம். அந்த வார்த்தை மைண்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு காப்பி கொடுக்கணும், டீ கொடுக்கணும், ஒரு துணி கொடுக்கணும்னு வச்சிருப்போம். இந்த ஆள் நோண்டி விட்டு விலகிறோம், அப்படி விலகிறோம். நமக்கு இன்னும் அந்த குடும்பத்தில் அன்பு ஆகிருக்கும், ஐக்கியம் வந்திருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து வாங்கி கூட அன்பு ஆகிருப்போம். அதை தடுத்து விட்டாச்சு. சின்ன ஒரு வார்த்தை தான், அவளுக்கா கொடுக்க போற, அவள் என்ன கொடுத்தாலும் வாங்குவா, அப்புறமா எல்லாம் மறந்துடுவா. அப்படிதான் இல்லையா அக்கா? அப்போ நான் இனி கொடுக்கல என்ன, இது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும். உட்காந்து நான் கொடுக்கணுமா ஆண்டவரே, கொடுக்கண்டாமா, நான் நினைச்சேன் கொடுக்கணும்னு நினைக்கணுமா? ஒரு துன்மார்க்கனுடைய ஆலோசனை எதுக்கு? ஒரு பாவியுடைய ஆலோசனை, ஒரு பரியாசனுடைய ஆலோசனை எதுக்கு? இது நமக்கு தேவையா? ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தா பரவாயில்லை. அதில் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நல்லதை தெரிந்து கொள்ளணும். ஒரு அலையில சொல்லுங்க, நல்லதை நல்லதை நல்லதை. அடுத்ததாக அவள் எப்படிப்பட்டவள்? லூக்கா 7:50 வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7:50 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். சமாதானத்தோட போ. இதே ஸ்திரீ தான் இந்த மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோட. விசுவாசம் உள்ளவள்,
அவள் இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவள். முதலாவது என்ன சொன்னேன்? இயேசுவை அதிகமாய் நேசித்தாள், இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தாள், வசனத்தை கேட்டாள், நல்லதை தெரிந்து கொண்டாள். ஐந்தாவதாக இயேசுவை விசுவாசிக்கிறவள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அவர் அன்பா இருந்தார். இயேசுவை விசுவாசிக்கணும். இயேசு தெய்வம், அவரால் எல்லாம் முடியும். அவரால் என் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற முடியும். அவரால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். இயேசுவின் மீது விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசியுங்கள். இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும் என்று விசுவாசியுங்கள். இயேசுவால் உங்கள் சூழ்நிலைகளை தலைகளாய் திருப்ப முடியும் என்று விசுவாசியுங்கள். இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். இயேசுவால் உங்கள் குடும்பத்தில் பிரிவினைகளை மாற்ற முடியும் என்று விசுவாசியுங்கள். இயேசுவால் உங்கள் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும் என்று விசுவாசியுங்கள். இயேசுவால் உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். இயேசுவால் உங்கள் கணவனை ஆண்டவரால் சந்திக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். இந்த விசுவாசம் நமக்கு உருவானால் இயேசு நம்மிடத்தில் அன்பாய் இருப்பார். கைகளை தட்டி அல்லேலூயா. அவர் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிறவர். ஆண்டவர் சொல்ல, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு போராட்டம் பிரச்சனை வந்தவனை கலங்க வேண்டாம். அதிலிருந்து நம்மை மாற்றி நம்மை தூக்கி எடுத்து அதற்குள்ளே ஒரு நன்மையை செய்கிற ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மட்டுமே. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. ஆகையால் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விசுவாசியுங்கள். அடுத்ததாக இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்கிறாங்க? யோவான் 12:3 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 12:3 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். தன் தலைமயிரால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. இயேசுக்கு மேலேயே ஸ்ப்ரே அடிச்சிருக்கு. நம்ம ஆட்களுக்கு நிறைய ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க. அடிச்சாதீங்க, நல்லதான். ஓவர் அடிச்சாலும் நான் என்ன செய்யும், தலைவலி வந்துடும். அதுக்கு உபதேசம் பண்றவங்க கூட இருக்கிறாங்க உலகத்துல. சோப்பு போடக்கூடாது, ஸ்ப்ரே அடிக்கக்கூடாது, சென்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. செத்தவனுக்கே சென்ட் போடாங்க. அல்லேலூயா. மண்ணுக்குள்ள கொண்டு போடுற உடம்புக்கே ஸ்ப்ரே. பைபிளை பாருங்க, கண்ணு திறந்துருக்கு. எனக்கு திறந்தாலும் உங்களுக்கு பேசுறேன். இயேசு மேல ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. அது எப்படிப்பட்ட இருந்திருக்கு? அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமள தைலம் நிறைந்த விலையுயர்ந்த பரிமள தைலம். அதுக்கு விலையை பாருங்களேன். யோவான் 12:4-5 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யூதாஸ் சொல்றான், இதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கான் ஏழைகளுக்கு. 300 பணம் மதிப்புள்ளதான். 300 பணம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அரை பணம், கா பணம், முக்கா பணம் என்ன மதிப்பு இருந்தது? அந்த பணம் நம்ம பார்த்தல, நம்ம சில்லற காசு தான் பார்த்தோம். தாத்தா பாட்டி காலத்துல காலனா, முக்காலனா, அரை பணம் எல்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இயேசுவ காலம் 2000 வருஷத்துக்கு முன்னால, சுமார் ஒரு 75-80 வருஷத்துக்கு முன்னாலேயே அரை பணம், முக்கா பணம், 40 மதிப்பு. அப்போ இயேசு காலத்துல 300 பணம் அந்த ஸ்ப்ரேக்கு மதிப்பு. 300 ரூபாய்க்குள்ள ஸ்ப்ரே கொண்டு அவருக்கு மேல ஊத்திரு, ஆண்டவருக்கு மேல. இது ஏன் சொல்றேன், இதுக்கு என்ன ரகசியம்னா, இவள் விலை உயர்ந்ததை இயேசுவுக்காக கொடுத்தாள். அல்லேலூயா. விலை உயர்ந்ததை, பரிமள தைலத்தை, 300 பணம். யூதா சீசன் சொல்றா, இதை விற்றிருந்தா எத்தனை ஏழைகளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, அவ்வளவு அதுக்கு விலை மதிப்பு. அதனுடைய விலை அவ்வளவு மதிப்புள்ள ஒரு பொருள். இதை விற்று எத்தனை குடும்பங்களுக்கு, ஏழைகளுக்கு கூட கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவள் அதை ஒன்றும் பார்க்கவில்லை. விற்று ஏழைகளுக்கு கொடுப்பதையே, விற்று அவள் சாப்பிடுவதை பார்க்கவில்லை. என் ஆண்டவருக்கு என்னிடத்தில் இருப்பதிலே நல்லதை ஆண்டவருக்காகத்தான் செலவழிக்க வேண்டும் என்று விரும்பினாள். அப்பதான் ஆண்டவர் அன்பா இருப்பார். நம்ம எப்படி செலவழிக்கிறோமா, நல்லது ஆண்டவர் கொடுக்கிறோமா? நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னடா இது கொஸ்டின். நல்லதை கொடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பைபிள் என்ன சொல்லுகிறது? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 1:14 வாசிக்க கேட்போம். தன் மந்தையில் கடா இருக்கையில், தன்னுடைய மந்தையில் கடா அப்படின்னா நிறைய ஆடு வளர்க்குறோம். அதுல ஒரு நல்ல கடா இருக்குது. ஒரு ஆடுன்னு வச்சுருங்க, நம்ம மந்தையில ஒரு 10 ஆடு இருக்கு, கடா இருக்கு, ஆடு இருக்குன்னு வச்சுருங்க. நம்ம மந்தையா வளர்க்குறோம். மந்தையில நல்ல கடா இருக்கையில், கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவர். நல்லா பாத்தீங்களா? 10 ஆடு இருக்கு, 5 ஆடு இருக்கு. ஒரு ஆடு ஒரு 25 கிலோ இருக்கும், ஒன்னு 20 கிலோ இருக்கும், ஒன்னு 15 கிலோ இருக்கும். இனி ஒன்னு ஒரு 12 கிலோல ஒரு காலு நொண்டி ஆட்டு தெரியுது. ஆட்டுல ஒன்ன காணிக்க வைக்கணும்னு மனசுல வந்துட்டு எண்ணம். இப்ப குழப்பம்.
எதை குடிக்கிறது? 25 கிலோ குடிக்கிறதா, 20 குடிக்கிறதா, 15 குடிக்கிறதா, 12ல் 1, 12 கிலோல கடை எடை குறைவாட்டு ஒன்று நொண்டியா கிடக்கு, அதை கொடுப்போமா? மனசுல சொல்லலாம் 25 கிலோலாம் கிடக்கட்டு, கோயில் தானே கொண்டு போற, அதை அவன் இன்னும் விற்று சாப்பிடுவான் அவன் பாஸ்டர், இல்லைன்னா அவன் சாப்பிடுவான். 12 கிலோ நொண்டி போதாதா? நொண்டியை கொண்டு கொடு. இப்போ பேசி ஆண்டவரை பேசினார் நொண்டியை கொடுக்கறதுக்கு. சாத்தான் பேசியான், ஆண்டவர் அப்படி பேச மாட்டாரு. இப்ப என்ன ஆகுது? போஸ்டர் சர்ச்சுக்கு ஒரு ஆடு கொண்டு வந்தேன், ஆடு நொண்டி ஆடு. இதை விடையிலும் நல்ல ஆடு வந்து இருக்கிறது வீட்டில். இன்னும் 3 ஆடு இருக்குது. என்ன பிரயோஜனம்? ஆண்டு சொல்றார், இப்படி கொண்டு காணிக்கை செலுத்துறவன் சபிக்கப்பட்டவனா. நீ அப்படித்தானே அநேகருக்கு கொடுக்குறான். ஆண்டவருக்கு நான் கையை வர மாட்டேங்குத. நான் ஒழுங்கா இருத்தி பிரசவம்னா அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிள்ளைகளுடைய வீடு கட்டுவதற்கு, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு, பிள்ளைகளை கல்யாணத்திற்கு, வண்டி வாங்குவதற்கு, கார் வாங்குவதற்கு, ட்ரெஸ் வாங்குவதற்கு, சொத்து வாங்குவதற்கு மனுஷன் செலவு பண்றதுல அந்த காரியத்தையும் கர்த்தருக்கு கொடுப்பது இங்க கவனித்து பார்த்தீங்கன்னா சீரோ மனுஷன். அதனால தான் அவன் வாழ்க்கை சீரோவா போய் கிடக்கு. தெய்வத்துக்கு சும்மா, அதாவது ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்குறதுக்கு வழி இருக்கும். 2000 கொண்டு அவங்க போற சபையில காணிக்க சொத்து வாங்கிட்டோம். 50 லட்சம் ரூபாய் சொத்து வாங்கினா 5 லட்சம் ரூபாய் கொண்டு கர்த்தருக்கு அந்த வளம் தந்திருக்காரு. 5 லட்சம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு. 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்துல நமக்கு ஒன்றும் இல்லாம கிடந்திருக்கு. அப்பா தந்திருப்பாரு, அம்மா தந்திருப்பாங்க, நம்ம விலையிலாம் காலத்தில் வாங்கி போட்டிருப்போம். 1 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு அது மதிப்புக்கு விலைக்கு போயிடுச்சு. அதுல ஆண்டவருக்கு 10 லட்சத்தை கொண்டு கொடுத்தா என்ன குறை வந்துருமா? 90 லட்சம் எனக்கு இருக்குது, ஆண்டவர் தந்த பூமி தானே, பூமி அந்த கர்த்தருடைய தானே, நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு மனம் வந்து யார் கொடுக்குறாங்க ஆண்டவருக்கு? 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வித்தா கூட அதுல கொண்டு 1000 2000 பிச்சை மாதிரி ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. இதனாலதான் நிறைய குடும்பத்துல சாபம். ஆசீர்வாதம் எல்லாம் கவனமாக, ஆசீர்வாதம் இல்லை. இது நிமித்தம் அநேக குடும்பத்திலே செழிப்பில்லை. ஆண்டவர் பார்க்கிற என் பிள்ளைகளை நான் ஒன்னில நிலைமையில ஆசீர்வதிச்சா உயர்த்தினா அவங்க கொடுக்கல. ஆனால் மரியாதை பாருங்க, தன் வாழ்க்கை இந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு இயேசுவின் பாதத்துல ஊத்தினா. அந்த வீடு முழுச பரிமளத்தினால வாசனையினால நிரம்பினது. அங்க நின்ற சீசன் சொல்லுகிறார், இதை 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு தரித்திரை கொடுத்திருக்கலாமே. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில இயேசப்பா அன்பா இருக்க முதல்ல படிச்சிருங்க. உங்க வாழ்க்கையில எது ஆண்டவர் கொடுத்தாலும் முதல் தரத்தை கர்த்தருக்கு கொண்டு கொடுங்க. முதல் வாழைக்கோலை, முதல் கோழி, முதல் ஆடு, முதல் சம்பளம், வருமானத்துல கர்த்தர் எதுல கொடுத்தாலும் சரி, அது எதுவா இருக்கட்டும், தேவன் நமக்கு சம்பாதிக்கிறது பலம் கொடுத்து ஞானத்தை கொடுத்து நம்மளை நடத்துறான். அது மனமகந்து, அது மனுஷனுக்கு பேருக்கோ கல்வெட்டில வரணும். அது ஸ்தோத்திரம் பண்ணி ஏசப்பன், நான் உமக்கு கொண்டு வரேன், உமக்கு இதை நான் கொண்டு கொடுக்கிறேன் அப்படின்னு உள்ள பழக்கம் உங்க வாழ்க்கையில வரும்போது இயேசு அன்பாய் இருப்பார். இயேசு அன்பாய் இருக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் அன்பா இருக்கணும் விரும்பலையே. என் புருஷன் நேசிக்க மாட்டான், எத்தனை நேசிப்பான்? முடி வெளுக்குதர நேசிப்பான், இல்ல நீ சோற வச்சு போடுறத நேசிப்பான். அப்புறமா உன்னை திட்டுவான், உன்னை கெட்டி நான் என்ன பார்த்தேன்னு கேட்பான். அதான் கேட்பான். ஏன்னா ஆண்டவருக்கு அன்பு இல்லையே. தேவனுக்கு அன்பு இருந்தா நல்லா இருக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் விலை உயர்ந்ததை மதிப்பற்றதை கிறிஸ்துவுக்காக, என் வாழ்க்கையில விலை மதிப்பெற்ற பணமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், ஆஸ்தியா இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்க, எதுவானாலும் என் இயேசுவுக்கு எனக்கு இதெல்லாம் ஆண்டு கொடுத்தாரு. இந்த வீடு, இந்த கார், இந்த இடம், சொத்து, படிப்பு எல்லாம் அவருக்கு கொடுத்தது. இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? நாளைக்கு நான் போனா ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் சுவிசேஷ பிரபலத்துக்காக, தேவன மகிமைக்காக, ஆண்டுடைய அன்பை அறிவிப்பதற்கு வேதத்தின்படி நான் நல்லதை எனக்கு தேவன் கொடுத்துரு. நல்ல தேங்காய், நல்ல ரப்பர் சீட்டு, நல்ல வாழைக்கோலை எல்லாம் நான் போறேன். எந்த ஆலயத்துக்கு போறேன் அதான் சொல்றேன். உபவாச கூட்டம், இந்த ஆலயம் நான் சொல்லவில்லை. எந்த ஊழியத்தை நீங்கள் நேசித்து நீங்கள் ஆராதனைக்கு செல்கிறீர்களோ, எந்த ஊழியத்தின் தரிசனத்தில் இணைந்திருக்கிறீர்களோ, எந்த சபையில நின்று உங்களுக்கு நல்லதை கெட்டது உங்களை நடத்தி, உங்களை கிறிஸ்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடத்திலே கொண்டு நீங்கள் செய்வதற்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் ஆசீர்வாதம். இல்லைன்னா அது ஓட்ட பையில போட்ட மாதிரி போயிடும். எங்க போ ஆண்டவரே சொல்றாரு, மலிங்கள் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகதாசன் சொல்றாரு, என் ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சிப்பாவன வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் வறுத்து பொத்தலான பையிலே போடுகிறீர்கள். பொத்தலான பையில பணத்தை கொண்டு வந்து பொத்தலான எங்க போகணும் தெரியாது. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ஒரு பக்கம் வட்டிக்கு போவோம், ஒரு பக்கம் நம்ம ஒருத்தனை கடன் கொடுப்போம், அவன் பாதி எடுத்துட்டு போவான், ஒன்னும் இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும், நமக்கு தெரியாது. அப்படி ஒவ்வொரு வழியிலாட்டு ஷேர் பண்ணி கொடுக்கும்
அது கடைசியில் பார்த்தா ஒண்ணே இருக்காது, வந்த மாதிரி இருக்கு, எங்க போகணும் தெரியாது. காரணம் என்ன? தேவனுக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாடுகள். ஆக இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் வாழ்க்கையின் நல்லதை, நல்ல சம்பாத்தியத்தை, தசம பாகத்தை, காணிக்கை, விளைநிலங்கள் மூலம் வருமானத்தில், வியாபாரத்தில், தொழில இன்றைக்கு எது வந்தாலும் அதிலே கணக்கு பார்த்து சரியாக கர்த்தருக்கு முதல்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு தீர்மானிச்சு பாருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா.